சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேவை தொடர்பு கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி பேசியதைத் தொடர்ந்து அக்கட்சியின் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள ஆனந்த் கீதே பொறுப்பேற்றுக் கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளுக்கு தலா ஒரு இடம் வீதம் அளிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதாவின் நீண்டகால கூட்டணி கட்சியும் 18 தொகுதிகளில் வெற்றி பெற்று கூட்டணியில் இரண்டாவதாக அதிக இடம் கொண்டுள்ள சிவசேனாவின் ஆனந்த் கீதேவுக்கு கனரக மற்றும் பொதுத்துறை கேபினெட் அமைச்சர் பதவி அளிக்கப்பட்டது. ஆனால் இதைவிட வலுவான துறை ஒதுக்கப்படவில்லை என்ற மன வருத்தத்தில் அமைச்சராக ஆனந்த் கீதே பொறுப்பேற்கவில்லை. ஆனாலும் மோடி தலைமையில் நடந்த முதல் அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்றார். இந்நிலையில் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேவை பிரதமர் நரேந்திர மோடி தொடர்பு கொண்டு பேசினார். உத்தவ் தாக்கரே சமாதானம் அடைந்ததை அடுத்து செவ்வாயன்று காலை அமைச்சர் ஆனந்த் கீதே பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போது கனரக மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் துறை இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் உடன் இருந்தார். துறை ஒதுக்கீட்டில் அதிருப்தி அடைந்திருப்பது குறித்து ஆனந்த் கீதேவிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது இப்போது எங்களுக்கு எந்த அதிருப்தியும் இல்லை என்று அவர் பதிலளித்தார். அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது சிவசேனாவுக்கு கூடுதல் இடம் ஒதுக்கப்படும் என்று பாரதிய ஜனதா உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது.